Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. அண்மை செய்தி ஜூன் 9ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். அவர்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ் விவரங்கள். அதாவது 10ஆம் வகுப்பு படித்தவர்கள் அப்ளை பண்ணக்கூடிய இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வெளிவந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல போட்டிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே அதிகமாக தேர்வு எழுதக்கூடிய ஒரு தேர்வுனா அது குரூப் 4 தேர்வு தான். 20 லட்சம் பேருக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க கடைசியா நடந்த தேர்வுல. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. 6244 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்றதுக்கு ஆன்லைன்ல 28/2 அடுத்த பிப்ரவரி 28ஆம் தேதி வரை சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஜூன் மாசம் 9ஆம் தேதி நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இன்று முதலே ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்ல டிஎன்பிஎஸ்சி லாகின் வச்சிருக்கவங்க இந்த 10th குவாலிஃபிகேஷன் வச்சுட்டு அப்ளை பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து இன்னும் ஒரு 6 மாசம் இருக்கு. நிச்சயமா வந்து எழுதுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு அரசு துறைகள்ல காலி பணியிடங்கள் உருவாகி இருக்கிறது. இதை நிரப்புவதற்காக தான் குரூப் 4 தேர்வு நடத்தப்படுகிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா விஓஓ அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட பணியிடங்களும், அதே போல இளநிலை உதவியாளர், ஆபீஸ் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பணியிடங்களும் இருக்கும். நிச்சயமாக இவர்களுக்கு இந்த தேர்வு முடிந்து இந்த ஆண்டு இறுதியில வந்து அவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாளாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த குரூப் 4 நோட்டிபிகேஷன் வெளியாயிருக்கு. கார்த்திகா, நீண்ட நாட்களாக தமிழகத்தில் இளைஞர்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய குரூப் 4 தேர்வு ஜூன் 9ஆம் தேதி நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 28ஆம் தேதி கடைசி விண்ணப்பிக்கும் நாள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.